இதுதான் நான் வைக்கிறேன். அது உனக்கு போய் கண்ணு தெரியுது. அவரு தான் பண்றாரு, கண்ணு சொல்லிடுறது. அவரு போய் மத்தவங்க கண்ணு தூசி எல்லாம் அவன் கண்ணு தூசி பட்ட சொல்றான்ப்பா, நீ ரொம்ப கஷ்டப்படுற, நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் உன் உலக ஏத்துறேன், உன் மொத்த கண்ண என் கண்ணுக்கு தூசி இதான் ஏது சொல்றாரு. பாக்குறது எப்படி இருக்கு, செஞ்சு காட்டுறதா உங்களுக்கு இந்த வார்த்தையை புரிந்து பாருங்க. நீ உன் கண்ணில் இருக்க உத்திரத்தை உணராமல், இது பாக்க அவன் உணரவே கிடையாது, சொல்லி இருக்கிறான். அதை விடுறா, உன் கண்ண பாரு தூசிக்குது, உன் கண்ணை கூட சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் இருக்கிற உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனடா, யோசனை போட்டு தெரியுமா? முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து என்ன பண்ணு, இது விளக்குறேன். மற்றவங்க நீங்க தப்பு பாக்குறீங்கல்ல, இது வந்து நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது நான் இந்த மெசேஜ் ஷார்ட் வீடியோல பார்க்கணும் ஒண்ணு. மற்றவங்க நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா தப்புங்கள, அது வந்து துரும்பு அப்படி உங்களுக்கு வாங்க. மற்றவங்களுக்கு நீங்க செஞ்ச தப்பெல்லாம் வந்து துரும்பு மாதிரி தான். ஆனா உங்களுக்கு தான் தெரியும் ஏகப்பட்ட தப்ப நான் பண்ணிருக்குது. நீங்க மத்தவங்க பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பார்க்க முடியாது. எப்ப பாருங்க பின்னாடி என்ன போயின்னு என்ன பண்றான், ஏது பேசுறான், என்ன கேட்கறான் பாத்துக்க முடியாது. அப்புறம் என்ன பாக்குற துரும்பு நட்டு பாத்துக்கிற மண்ணலி போறா, துரும்ப நட்டு பாக்குற, துரும்ப பார்த்தா கட்டில மண்ணு வந்துடும். இதே பார்த்து என்ன தப்பு பண்ண திரும்ப பண்ண தப்பு பாரு. சொல்ற உலக எடுத்து பாருவா, உலகை காட்டு, நீ எவ்வளவு தப்பு பண்ணிருக்க உனக்கு தெரியும், உன் மனசாட்சி போது உனக்கு தெரியும். மத்தவங்களை பாக்குற பத்தியா அது வந்து கொஞ்சம் தான் அவனுக்கு தான் தெரியும், அவனை பத்தி. அதனால தயவு செய்து பாக்குற. இது என்ன பிரச்சனைனா உனக்கு சொல்லி இருக்கிறான் பத்தியா, அவன் என்ன சொல்றான், என் உனக்கு விடுறா. அதனால இதை மட்டும் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க உலக எடுத்து போறதுதான் பாத்துருப்பாங்க. இது புரியாதனால மத்தவங்க வந்து உலக நினைச்சுக்கிறாங்க. இப்படி பேசும்போது என்ன மத்தவங்க எல்லாம் கண்ணே வந்து ஸ்டெம்பு தான் சொல்லி இருக்கிற மாதிரி இருக்குது. பசங்க விளையாடுவாங்க கிரிக்கெட் ஸ்டெம்பு பேட், அது சொல்லி இருக்கிற ரெண்டு கண்ணு சொல்லி இருக்கிறாங்க. புரியல இந்த வார்த்தையை கேட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஏன் தப்பு அதிகமா பார்ப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆனாதான் வேற வந்து என்னுடைய கிருபையில எவ்வளவு பேரை வச்சு நான் கிறிஸ்துவின் சரீரம் வச்சேன், தேவனுடைய ஆலயம் வச்சேன், அந்த மாதிரிலாம் வச்சு வந்து கடைசியா நின்றோம் பேச பண்ணிக்கிறாங்க பாருங்க. அதிகமா ஏன் தப்ப தான் எனக்கு என்ன பாத்துக்குவேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு பார்க்கும்போது அப்படியே நாங்கள் கொஞ்சம் கூட்டமா இப்போ சேர்ந்து இருப்பாங்க, அவன் என்ன வாட்ச் பண்ணிருக்கான், உன்னை வாட்ச் பண்ணி இருக்கிறான். ஆனா மற்றவங்களுடைய இதை வந்து நீ தப்ப வந்து அதிகமா பார்க்க மாட்டேன். உனக்கு எதனா விரோதமா செஞ்சா கூட சரி, அதை வந்து அதிகமா நீ என்ன பண்ண மாட்டேன், கேர் பண்ண மாட்டேன், அதை நான் வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு கஷ்டம் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா நானே ஏகப்பட்ட பாவகாவ முடிக்கிறாளே, நான் அதுக்கு கஷ்டம் வச்சுக்கலாம். நானே நிறைய தப்ப பண்ணிருக்கிறேன். ஏன் சொல்றாரு, என்ன பண்ணு மத்தவங்களுக்கு மன்னி, மனதார மன்னி என்று. ஆமென். மன்னிக்கும் போதுதான் மனுஷனாவே மாறுவான். இல்லைன்னா மிருகமா சுத்தி நிற்பான். மத்தவங்க நீ மன்னிக்காம இருந்தாலும் மிருகமா இருப்ப. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது இந்த வெளிப்பாடு பெறலனா, அதை நீ உணரலனா, அதை நீ நம்பலனா மிருகமா இருப்ப. இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா, ஒருத்தர் தங்களை மன்னிக்க மாட்டான், உற்றுணர்வுல இருப்பா. 3 விதத்துல இருக்குது. உன்னை நீ மன்னிக்கலாம், கடவுள் உன்னை மன்னித்தாருன்றதை நம்பணும், இன்னொன்னு மத்தவங்களை நீ மன்னிக்க. இது 3மே மனுஷனுக்கு கரெக்டா இருந்தா சூப்பரா இருக்கும்.